ஸோ நேத்து நம்ம சிபிடிக்குள்ளார பிஹேவியரல் இன்டர்வென்ஷன்ஸ்குள்ளார ஹேபிட் ரிவர்சல் டெக்னிக் அப்படின்றத பார்த்தோம். ஹேபிட் ரிவர்சல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஹேபிச்சுவல் பிஹேவியராகவே அது மாறி ஒரு ஃபியர் வந்ததுன்னா, ஒரு ஆங்ஸைட்டி வந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நெயில் பைட்டிங் மாதிரி, இல்ல முடி பிச்சுக்கிறது, இல்ல வேற எந்த பிஹேவியரா வேணாலும் இருக்கலாம். வோக்கல் சவுண்ட்ஸை எழுப்புறது. இது மட்டும் இல்லை, இது ஒரு சில உதாரணங்கள். பட் ஹாபிச்சுவலா செய்யக்கூடிய எந்த ஒரு பிஹேவியராக கூட அது இருக்கலாம். வேற சில பிஹேவியர்ஸ். சோ அந்த பிஹேவியர் நெகட்டிவான கான்சிக்வன்சஸை ஏற்படுத்துது. எப்போ லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ். ஷார்ட் டேர்ம்ல டெம்பரரியா எனக்கு அந்த பிஹேவியர்னால ஒரு ரிவார்ட் கிடைக்குது, ஒரு ரீஇன்போர்ஸ்மெண்ட் கிடைக்குது. ஆங்ஸைட்டில இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆறேன் நான். ஒரு டெம்பரரி ரிலாக்ஸேஷன் எனக்கு கிடைக்குது. அப்போ அது ரீஇன்போர்ஸ் ஆறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, டெய்லி நம்ம பழக்க வழக்கங்களுக்குள்ள நல்ல பதிஞ்சு. சோ அதை நாம எப்படி ரிவர்ஸ் பண்றது? ஒரு சில பேட்டர்ன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அந்த பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஹேபிட்டை நம்ம ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். சோ அதே பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம இன்டர் பர்சனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நபர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இன்டர் பர்சனல் பிஹேவியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல மேம். ஆனா நீங்க சொல்ற ஹெட்டிங்க பார்க்கும்போது நமக்குள்ளேயே சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அதுவா இருக்குமோ தோணுது. சோ நமக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணக்கூடிய பிஹேவியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் வாஸ் ஹேபிட். அது வந்து இன்ட்ரா பர்சனல் பிஹேவியராக இருந்தது. ஒரு பக்கம் எனக்கு என்ன சொல்லுது? நான் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், நான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான விமனா மாறணும், நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு பக்கம் என்ன இருக்கு நமக்கு ஹேபிட்? ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, டெய்லி லேட்டா எழுந்திருக்கிறது, எல்லா விஷயங்களையும் தள்ளி தள்ளி போடுறது, ப்ரொகாஸ்டினேஷன். இது எல்லாமே நமக்கு ஹேபிச்சுவலாவே இருக்கு. ஏன்னா அந்த ஆங்ஸைட்டி, ஐயோ இப்ப யாரு போய் மெனக்கிட்டு அதை பண்ணுவா? அது பண்றதுனால யாருன்னா எதுனா சொல்லுவாங்க. சோ இதுவுமே இருக்கு, அதுவுமே இருக்கு. சோ இன்ட்ரா பர்சனல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குள்ளாரையே இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டு முரண்பாடுகளை நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க ஹாபிச்சுவல் ரிவர்சல் ட்ரைனிங் வச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னா, அந்த நெகட்டிவ் பேட்டர்னுக்குள்ளார என்ன ட்ரிகர் இருக்கு, என்ன ஏர்ஜ் வருது, அந்த ஏர்ஜ் எவ்வளவு தூரத்துக்கு பிஹேவியராக மாறுது, அதை எப்படி நாம கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த பிஹேவியர் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, நடக்கிறதுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் எடுத்து அதன் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர் பர்சனல், எனக்கும் இன்னொரு நபருக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ட். சோ இன்டர் பர்சனல் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சில நபர்களை நம்ம சிரிச்சு கிரீட் பண்ணி ஹாப்பியா வரவேற்போம் இல்லையா? வி டென் டு ஷோ ஆர் நைஸ் சைட். நான் ரொம்ப நல்லவ, நான் யார்கிட்டயுமே சண்டை போட மாட்டேன், நீங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசலாம் அப்படின்னு நம்ம ஒரு பிஹேவியரை காட்டுறோம். சோ பொதுவாக இந்த பிஹேவியர் நல்லபடியா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த பிஹேவியர்ல சில நேரங்கள்ல ஒரு நபருக்கு தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த இன்டர்பர்சனல் பிஹேவியர்லயுமே வந்து நானு ஓவரா நம்ம மத்த நபர்களுக்காக யோசிக்கிறோம், மத்த நபர்களுக்காக நம்ம வளைஞ்சு கொடுத்துடுறோம் அப்படின்னா தட் பிகம்ஸ் பாசிவ். சோ அதே மாதிரி அதெல்லாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கே நான் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? எனக்குன்னு வாழ்க்கை இல்லையா? எனக்குன்னு ஒரு சுய விஷயங்கள் எல்லாம் இல்லையா? என்னை எப்படி நீங்க இப்படி உதாசீனப்படுத்தலாம் அப்படின்னு சண்டைக்கு போறோம் இல்லையா? we get aggressive. அப்போ இதுவுமே செய்யக்கூடாது. இதுவுமே இன்னொரு எக்ஸ்ட்ரீமா போகுது. ஒண்ணு பார்த்தது, ஐயோ எனக்குன்னு ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படிதான் நடக்கும். அப்ப இங்க நம்ம சுயத்தை இழக்கிறோம். நான் மட்டும் எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருக்கணுமா, நீங்க சொல்றதுதான் நடக்கணுமா அப்படின்னு நம்ம சண்டை போட்டோம்னா, இங்க நான் என் சுயத்தை மட்டும் பாக்குறேன். இன்னொரு நபருக்கு அங்க ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, ஒரு சில தேவைகள் இருக்கு, அவங்களுக்கும் அதுக்கான ரைட் இருக்கு. அந்த புரிதல் அங்க விட்டு போகுது. சோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் கூடாது. நடுவுல இருக்கக்கூடிய அசர்டிவ்னஸ் அப்படின்னா என்னன்னா, எனக்கும் உங்களுக்கும். சோ நடுநிலை, மாடரேஷன், ரெண்டு பேருக்குமே அங்க கேட்டர் பண்ணக்கூடிய வகையில இது அமையும். அப்ப இந்த அசர்டிவ்னஸ் ட்ரைனிங்க நம்ம சிபிடி பேஸ்டாக கொடுக்கிறோம். ஏன் கொடுக்கிறோம்? இதை ஏன் நம்ம சிபிடிக்குள்ளார பாக்குறோம் அப்படின்னா, ஒரு இன்டர் பர்சனல் பிஹேவியர் நடக்குது. சோ பிஹேவியரல் டெக்னிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நிறைய நபர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா,
நோ சொல்றது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களால வந்து அதை கேட்டர் பண்ண முடியாது. அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு கெஸ்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஏற்கனவே ஜாம் பேக்டா இருக்காங்க. இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் வேற வழி இல்ல. தன்னை வருத்திக்கிறாங்க. நோ சொல்றதுக்கு அங்க இடம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம பர்சனல் லைஃப்ல எடுத்துக்கலாம், பினான்சியலான கண்டிஷன்ஸ்ல எடுத்துக்கலாம், நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்ல எடுத்துக்கலாம். ஏன் பக்கத்துல இருக்கிறவங்களை கூட கொஞ்சம் தள்ளி உட்காருங்க எனக்கு இடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கூட நம்ம கஷ்டமா இருக்கு. So, சில பேர் இத சொல்ல முடியாமல், இத சொன்னா அவங்க சண்டை போட்டுப்பாங்க, இது சொன்னா என்ன தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு பாசிவா போய், சப்மிசிவா போய் தன்னை இழக்கக்கூடிய நபர்களையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நான் தான் மத்தவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன, நான் பேசணும்னு நினைச்சதை நான் பேசுவேன், நான் செய்யணும்னு நினைச்சதை நான் செய்வேன் அப்படின்னு அக்ரஸிவாக மாறி மனிதர்களுடைய வெறுப்பு சம்பாதிக்கக்கூடிய நபர்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பாசிட்டிவ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எப்பவும் பார்த்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் நமக்கு ஒத்தி வரா மாதிரி, நம்ம விட்டு கொடுத்துட்டோம், இப்போதைக்கு பிரச்சனை தணிஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஷார்ட் டேர்ம் கான்சிக்வன்ஸ்ல உங்களுக்கு ரிலீஃப் கிடைச்சிரும். எப்படி ஹாபிச்சுவல் ட்ரைனிங்ல அந்த நகத்தை கடிக்கிறதுனால, பல்ல கடிக்கிறதுனால, பட்ஸ போடுறதுனால நமக்கு எப்படி ஒரு டெம்பரரி சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சது, லாங் டேர்ம்ல அது பாதகமாக அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி பாசிவ் அண்ட் சப்மிசிவ் அப்படின்னு இருக்கும்போது லாங் டேர்ம்ல அது நமக்கு பாதகமாக அமையும். எல்லாருமே ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு டோர் மேட்டா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஆமா அவங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவாங்க. அவங்க எல்லாம் பெருசா ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்கள ஈஸியா சமாளிச்சிடலாம். அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்கல்ல, எனக்கு விட்டு கொடுத்தாங்க. So, இந்த மாதிரி ஒரு இது அங்க கிரியேட் ஆயிடும். செய்யக்கூடிய நபருக்கு எப்படி இருக்கும்? They'll feel hollow. நான் எப்பவுமே விட்டு கொடுத்துடணும். எனக்குன்னு எந்த ஒரு சுயமும் கிடையாது. மற்ற நபர்களுடைய விருப்பங்கள், வெறுப்புகளுக்கு தான் அங்க முக்கியத்துவம் இருக்கு. அப்படின்ற ஒரு ஹாலோனஸ் அங்க உணரப்படும். லாங் டேர்ம்ல அது பாதகமாக அமையும். அக்ரெசிவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அது என்னவாக மாறுது? அது ஷார்ட் டேர்ம்லயே பாதகமாக போய் முடியுது. சண்டை, சச்சரவுகள், ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு அப்ரோச்சே வராது. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒத்து போகல. என்ன பண்றாங்க? ஒருத்தர் மேல ஒருத்தர் சேரவாரி இறக்கிறது. நீ சரியில்லை, நீ தப்பு, உன் வளர்ப்பு சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, உன் பேரண்டிங் சரியில்லை. அவங்க நம்ம இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க? டிஃபென்சிவாக மாறி அவங்களும் நிறைய வார்த்தைகளை கொட்டுறாங்க. அப்ப இது அக்ரஷன்ல போய் முடியும். இதுக்கு மேல பேசணும்னா அடி வருதான். அப்ப இது ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனாக போகாது. இது ஃபேமிலில மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல. நீங்க பேரண்டிங்ல யூஸ் பண்ணாலும் சரி, சிப்லிங்ஸ்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க வெளியில உங்களுடைய சோசியல் லைஃப்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய மத்த கனெக்டா இருக்கலாம், இல்ல உங்களுடைய கலீக்ஸா இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கலாம், எங்க யூஸ் பண்ணாலும் இது பிரச்சனைக்கான ஒரு விஷயமாக தான் போய்விடும். மத்த நபர்கள் காயப்படுவாங்க, தாக்கப்படுவாங்க. அதனால give you the counter. இப்ப இத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா, நம்ம அசர்ட்டிவ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கையாளணும். என்ன அசர்ட்டிவ்னஸ்? அசர்ட்டிவ்னஸ்னா என்ன? இட் இஸ் த எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் ஒன்ஸ் ஓன் தாட். எனக்கு ஒரு சிந்தனை வருது. என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் தன்னுடைய பிசினஸ் ஒரு நிலையில கொண்டுட்டு போகணும், நிறைய பைசா செலவு பண்ணி அதை வந்து நான் பிரமாண்டமா செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நிறைய நான் செலவு பண்ணிட்டு அங்க வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நானும் பார்ட்னர் அப்படின்றதுனால அவருடைய தாட் மட்டும் நம்ம அங்க ஆதிக்கம் இருக்கு. அது ப்ராப்பரா இருந்தா அங்கீகரிக்கலாம். பட் எனக்கு அதுல முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாட உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, உங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் கொண்டு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது அக்ரெசிவா போய் முடியும். என்ன பண்ணி தொலைறது? பார்ட்னர்ஷிப்குள்ளார வந்தாச்சு, அந்த ஆள் இது செய்யறாரு செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, பண்ணி தொலையிட்டோம். பாசிவ். ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே இதை கணிச்சேன். சோ இத நான் இன்னுமே ரெண்டு பக்கமுமே சொல்யூஷனை நோக்கி போகவே இல்லை. அப்போ ஒரு தாட் வருதுன்னா அந்த தாட்டை நம்ம எப்படி அசர்ட்டிவாக எடுத்து வைக்க, நான் ஒரு சில விஷயங்களை உணர்றேன் அப்படிங்கும் போது அந்த உணர்வுகளை நான் எப்படி பகிர்ந்துக்கிறது? எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு அப்படின்னா அந்த தேவைகளை இல்ல, எனக்கு அது வேண்டாம், எனக்கு வேற விஷயம் தான் வேணும். ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிசினஸ் பார்ட்னர்ஷிப் எக்கச்சக்கமான டைட்டில்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்க டைரக்டர், நீங்க வந்து மேனேஜிங் டைரக்டர். ஆனா பினான்சியலா எல்லாத்தையுமே அவங்கதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க.
ஒரு பிசினஸ் நம்ம வந்து செய்தோம் அப்படிங்கும் போது 2 பக்கமுமே தேவைகள் இல்லையா? அந்த ஒரு அங்கீகாரமும் சரி, ஒரு பைசாவும் சரி. சோ அவங்களுடைய பிரிஃபரன்ஸ் ஏற்ப, இல்ல எனக்கு இது வேண்டாம். எனக்கு அதுல பங்கு வேணும். எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா செய்யுங்க. சோ அங்க என்ன பிரிஃபரன்ஸ் இருக்கோ, நீங்க என்ன ஒப்பீனியன் இருக்கோ, ஒரு சில இடங்கள்ல நீங்க வந்து எல்லைகளை இந்த எல்லைகள் பாதுகாக்கப்பட்டா சரியாக இருக்கும். ரைட்ஸ். இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் அசர்ட்டிவ்னஸ். இது எல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பாசிவ்னஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டோம். அவங்களுக்கு 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 அவங்க சொல்றது, அவங்க செய்யறது அப்படின்னு விட்டுருவோம். சோ இந்த விஷயங்கள் எங்கேயுமே பாசிவ்னஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணப்படாது. அப்படியே பண்ணப்பட்டாலும் அது ஏத்துக்கக்கூடிய வகையில இருக்காது. நமக்கே தெரியும் அவங்க ஏத்துப்பாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ல சும்மா சின்னதா இப்படி பண்ணலாம்ல, ஏன் இதை யோசிக்கலாம்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மோஸ்ட்லி டாமினேட்டா இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க? அதுல ஒண்ணும் இல்ல. நான் பாத்துக்கிறேன் விடுங்க. நான் பாத்துக்கிறேன் விடுங்க. அப்படின்ற மாதிரி அது போய் நீங்க சொன்னாலும் பெரிய ஒரு விஷயம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க பாசிட்டிவ் மோட்லயே இருப்பாங்க. அக்ரெசிவா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த தாட்ஸ், ஃபீலிங்ஸ், நீட், ப்ரிஃபரன்ஸ், ஒப்பீனியன், பவுண்டரி, ரைட் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த நபருக்கும் இருக்கு. இந்த அக்ரெசிவ் நபர்களுடைய தாட் என்னவாக இருக்கும்னா, எனக்கு தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ஆதிக்கத்தை அங்க செலுத்துவாங்க. இன்னொரு நபருக்கு அது இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியான மனப்பாங்கு அங்க உருவாகும். சோ அதுவும் தப்பு. இப்ப அசர்ட்டிவ்னஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், எடுத்துரைக்க முடியும். பட் எப்படி? கிளியரா இருக்கணும். என்ன சொல்ல வராங்கன்னே பல நபர்களுக்கு புரியாது. கிளியரா இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் டிக்னிஃபைட் வேல இருக்கணும். அது ப்ராப்பரா நீங்க ஒரு தப்பே அங்க ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா கூட தட் ஷுட் பி இன் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் டிக்னிஃபைட் வே. அப்ராப்ரியேட்லி டைரக்ட் மேனர். சோ டைரக்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். சுத்தி வளைச்சு பேசக்கூடாது. நிறைய பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நம்ம ஃபேமிலி சைக்காலஜிலையும் பார்த்திருப்போம். சுத்தி வளைச்சு பேசுவாங்க. எனக்கு இது வேணும், இதனால நான் காயப்படுறேன் அப்படின்னு பேசாம, உங்க அம்மா சொன்னாங்கல்ல, அது வாங்கி தர சொன்னாங்கல்ல, என்னுடைய சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் அவளுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? பூசி, மழுப்பி, சுத்தி பேசுறோம். சில நேரங்கள்ல அது ராங்காக கம்யூனிகேட் ஆகுது. அப்ப அசர்ட்டிவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கிளியர், ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும் இன் டைரக்ட் மேனர். சோ இங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சப்மிசிவ் மோடுக்கும் போக மாட்டோம், அக்ரெசிவ் மோடுக்கும் நம்ம போக மாட்டோம். அப்ப பெரும்பாலும் இதை நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டைலுக்குள்ளார நம்ம பார்க்கணும். நம்ம மத்த நபர்களுக்குள்ளார நம்ம கம்யூனிகேட் பண்ணும் போது, அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கும் போது இந்த 3 பேட்டர்னை நம்ம பார்க்கணும். பாசிவ் ஆர் சப்மிசிவ், அசர்ட்டிவ், அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லி. இந்த பாசிவும் அக்ரெசிவும் இருக்கக்கூடாது, அசர்ட்டிவ் தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த கம்யூனிகேஷன் ஸ்டைல நம்ம பிஹேவியர் இன்டர்வென்ஷனா ஏன் இருக்கிறோம் அப்படின்னா, பிஹேவியர் அப்படின்றது வந்து வெர்பல், நான் வெர்பல். கம்யூனிகேஷன் வெர்பல், நான் வெர்பல். சோ வார்த்தைகளாக நம்ம பேசுறது பிஹேவியராக மாறி, நம்ம செய்கைகளாக செய்யக்கூடிய நான் வெர்பல் பிஹேவியர், கண்கள் அசைக்கிறது, ஜாடையாக காட்டுறது, இது எல்லாமே பாடி லாங்குவேஜ், இது எல்லாமே ஒரு பிஹேவியராக இருக்கு. இது ஒரு சில மெசேஜ கன்வே பண்ணு. அப்போ இட் பிகம்ஸ் இன்டர்பர்சனல் பிஹேவியர் ஆர் கம்யூனிகேஷன் பேட்டர்ன். சோ அதனாலதான் இந்த விஷயங்களை நம்ம இங்க பார்க்கணும். இதுவரையிலும் கிளியரா எல்லாருக்கும்? என்ன மாதிரி பாசிவ் பிஹேவியர்ஸ் நம்ம காமனா பாக்குறோம் அப்படின்னா, நோ சொல்ல முடியாது. டிஸ்அக்ரிமெண்ட், ஐயோ எதுக்கு அங்க போனா சும்மா முரண்பாடுதான் வரும், சண்டை தான் வரும், அவர்கிட்ட பேசினா அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு, அவர் அம்மா தான் கரெக்ட்னு சொல்லுவாரு, இல்ல அவர் அக்கா தான் கரெக்ட்னு சொல்லுவாரு. அப்ப எதுக்கு நம்மளை பத்தி நம்ம காயப்படுறதோ இல்ல நம்ம புண்படுறதோ நம்ம ஏன் சொல்லணும்? அவாய்டிங் டிஸ்அக்ரிமெண்ட். அந்த முரண்பாடுக்கு அங்க போகவே வேண்டாம். முரண்பாடுனாலே சண்டை வேண்டாம், பாசிவா போயிடும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, எக்ஸசிவ் அப்பாலஜைஸ். சண்டை வருது, பிரச்சனையா போகுது, பேசாம நம்ம சாரி கேட்டுவோம். ஆனா தப்பு நான் பண்ணல, தப்பு நான் பண்ணல, நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனாலும் சரி சரி விடுங்க, நான் தான் தப்பு, போதுமா, சாரி, எல்லாம் என்னுடைய தப்பு தான், சாரி அப்படின்னு எல்லா எடுத்த விஷயங்களுக்கு எல்லாம் அப்பாலஜைஸ் பண்றது, நகர்ந்தா அப்பாலஜைஸ் பண்றது, சாரி சொல்றது, எந்த குத்தம், சாரி சொல்றது. அப்ப நம்ம சுயத்தை இழக்கிறோம். மத்த நபர்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு சொல்றதுனால
எனக்கு எங்க இருக்கு மரியாதை? நான் எனக்கு மரியாதை எங்க கொடுத்தேன்? there is no respect, self respect, even in my self talk. நான் என் கூட பேசும்போது கூட அதுல என்ன இல்ல, விட்டு கொடுத்துடலாம், ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, நானே மன்னிப்பு கேட்டுறேன். So இத நம்ப ஆரம்பிக்குது, இத உணர ஆரம்பிக்குது, நம்ம சுயத்தாங்க இழக்கிறோம், சப்ரஸிங் ஃபீலிங்ஸ். சோ பல நபர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ரொம்ப ஆசையா இருக்கும் ஒரு சில விஷயங்கள், அந்த ஆசைகளை அப்படியே கட்டுப்படுத்துவாங்க, வேற வழி இல்ல. இது ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கும் போது சில சிச்சுவேஷன்ஸ் காரணமாக அந்த மாதிரி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு எங்கேயோ வெளியில போகணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி ட்ரிப் போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கோ, ஒரு நேச்சர் பார்க்கோ எங்கேயோ போகணும்னு இருக்கு. இப்போ திடீர்னு யாருக்கோ உடம்பு முடியாம போச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். அது ரொம்ப எனக்கு காயமாக தான் இருக்கு. பட் அந்த சிச்சுவேஷன்ல ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். அந்த நபருக்கு கூட இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அது யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம அம்மாவா இருக்கலாம், ஹஸ்பண்டோடைய அம்மாவா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம். அப்ப குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம தன்னாலேயே விட்டுருவோம். ஆனா அது மத்த நபர்கள் அப்படிங்கும் போது நான் ஏன் பண்ணணும்? அவங்க பண்ணலாம் இல்லையா? நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தேன். எப்பவாவது தானே நம்ம போறோம். அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இது 1 டைம், 2 டைம் அப்படின்னா அந்த அளவுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தாது. நம்ம ஓரளவுக்கு விட்டு குடுத்துறோம். பிளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டிக்குள்ளார அது வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுவே வந்து டெய்லி ரெகுலராக ஒரு நபரோட நடந்துட்டே இருக்கு. இதுதான் அவங்களுடைய பேட்டர்னாக இருக்கு. அவங்க ஒரு விஷயத்துக்காக ஏங்குவாங்க. அது பூர்த்தி ஆகலாம், ஆகாமல் போகலாம். மத்த நபர்களுடைய விஷயங்கள் தான் அங்க ப்ரையாரிட்டைஸ் செய்யப்படும் அப்படின்னா, அந்த நபருடைய எமோஷனல் ஸ்டேட், அவங்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. தனக்குள்ளாரையே அடக்க ஆரம்பிச்சது. சொல்லி என்ன பிரயோஜனம்? எக்ஸைட் ஆகி என்ன பிரயோஜனம்? அது கிடைக்குமோ, கிடைக்காம போகுமோ? நான் சொல்றதெல்லாம் இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. நான் அவ்வளவு பெரிய நபர்லாம் கிடையாது. நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது இந்த ஃபேமிலில. ஈஸியா விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பாசிட்டிவ்னஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தோம் இல்லையா? அக்ரெசிவ்னஸ். அக்ரெசிவ்னஸ்ல என்ன அப்படின்னா, நான் இருக்கேன், நான் சொல்றது அங்க நடக்கணும், நான் சொல்றது அந்த நபர்கள் கேட்கணும், அவங்க யாரு பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி அதட்டுறது, சண்டை போடுறது, அவங்களுக்கு மேல ஒரு ஆதிக்கத்தை செலுத்து. அப்ப நீங்க இங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்றோம், கம்யூனிகேஷன் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி எல்லாம் த்ரெட்டனிங், பயமுறுத்துறோம், செய்தியா இல்ல அடி வாங்குறியா? ஈவன் we do this with our children. நம்ம ஸ்பவுஸ் கூட கூட நம்ம இதை பண்றோம். ஒழுங்கு மரியாதையா கேக்குறீங்களா இல்ல நான் எல்லார்ட்டையுமே போய் சொல்லட்டுமா நீங்க இப்படி என்ன கொடுமைப்படுத்துறீங்க? சோ த்ரெட்டன் பண்றது, பயமுறுத்துறது. இல்லைன்னா மத்த நபர்கள் நம்மள பயமுறுத்துறாங்க. சோ ஏதோ ஒண்ணு அந்த பிஹேவியர். இன்சல்டிங், கேவலப்படுத்துறது, இன்சல்ட் பண்றது. ஒண்ணுமே இல்ல, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ யாருமே கிடையாது, ஜீரோ. இன்டரப்டிங். அவங்க ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்க, அவங்களுடைய ரைட் இருக்கு அப்படிங்கும் போது, ஏய் என்ன இது இப்படி பண்ற? அது வந்து நம்ம குத்தி காட்டுறது, அதை கேலி பண்றது, நெகட்டிவாக லேபிள் பண்றது, இன்டரப்டிங், இன்டிமிடேட்டிங், அது எல்லாமே அதுக்குள்ளார வரும். பிளேமிங் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லாம எல்லாம் இவனாலதான் வந்தது, இவன் மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் தெரியுமா? மேம் இவனால ஸ்கிரீன் மேம் யா ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையா? ஆமா மேம். அசர்டிவ் அப்படி, சாரி, அக்ரெசிவ் நம்ம பார்த்தோம். இதுதான் த்ரெட்டனிங், இன்சல்டிங், இன்டரப்டிங், பிளேமிங், இன்டிமிடேட்டிங். இது எல்லாமே இன்னொரு நபரை காயப்படுத்தக்கூடிய வகையில. அப்போ இது ரெண்டத்தையுமே அவாய்ட் பண்ணி அசர்டிவா வரணும். அந்த அசர்டிவ் தான் எப்படி இருக்கணும், நிறைய நபர்களுக்கு இது புரியாது. நான் எங்க இருக்கேன், என்னதான் அந்த ரொம்ப தின் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். விட்டு விட்டு கொடுக்கறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நடுநிலையில இருக்கக்கூடிய அசர்டிவ்னஸ்க்கு ஒரு தின்னான ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அப்ப இந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை நீட்ஸ் மேட்டர். எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்னென்ன? எனக்கு ஒப்பீனியன் இருக்கு, எனக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, எனக்கு வெறுப்புகள் இருக்கு, எனக்கு பிடிக்கல, எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த தாட்ஸ் இருக்கு, இமோஷன்ஸ் இருக்கு. அப்போ எந்த விஷயங்கள் எப்படி மேட்டர் பண்ணுதோ, என்னோட ரைட் எப்படி முக்கியமோ அந்த நபருக்கும் ரைட். அப்ப இந்த புரிதல் ஒரு இடத்துல வந்துட்டாலே பல பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ண முடியும்.
பெரும்பாலும் நம்ம கான்ஃபிளிக் சண்டைகள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எங்க பாக்குறோம்? வீடுகளுக்குள்ளார பாக்குறோம். அப்போ எங்க நம்ம காமனா பாக்குறோம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு அது செஞ்சு வைக்கல. நான் இந்நேரத்துக்கு வருவேன்னு தெரியாதா? எனக்கு செஞ்சுலாம் வைக்க தெரியாதா? சும்மா தானே இருக்கேன் வீட்டுல. அப்போ இவருக்கு ஒரு சில நீட்ஸ் இருக்கு. அந்த நீட ஆதிக்கத்தின் ரூபத்துல இவர் செலுத்துறாரு. அப்ப இங்க நம்ம என்ன மறக்கிறோம் அப்படின்னா, இருந்த நபருக்கும் அங்க என்ன இருக்கு? ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு சில ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஷி இஸ் கம்மிங் ஹோம், இந்த அம்மாவுக்கு ரெஸ்ட் தேவைப்படாது. இல்ல இவங்களுக்கு அது செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு மூடு இல்லாமல் இருக்கலாம். இல்ல வேற எதுனா இம்பார்ட்டன்டான வேலை இருந்திருக்கலாம். அவங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம். சோ இத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்ப இது எல்லாம் இல்ல. நான் சொல்றத நான் ஏன் செய்யல? அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் போகுது இல்லையா? அப்ப அந்த நபர்கள் என்ன மறக்குறாங்க? எனக்கு நீட் இருக்கு. எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு பணிமனை தேவைப்படுது. இதெல்லாம் இருக்கு. அன்பு தேவைப்படுது. அதே மாதிரிதானே அந்த நபருக்கும் தேவைப்படும். நான் போன் உடனே ஆதிக்கம் செலுத்தினா அதை வாங்கக்கூடிய நபராக தான் அவங்க இருக்காங்களா? சோ அக்ரெசிவ்னஸ்ல அது போகுது. அசர்ட்டிவ்னஸ்ல என்ன அப்படின்னா, எனக்கு தேவை இருக்கு. அதே மாதிரி மத்த நபர்களுக்கும் தேவை இருக்கு. எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த பவுண்டரியில நின்னுதான் நான் பேச முடியும். அந்த புரிதலோட நம்ம பேசும்போது நம்மளுடைய பிஹேவியர் எப்படி மாறுதுன்னா, கிளியரா இருக்கு. பொலைட்டா மாறுது. பொலைட்னஸ் இன் த சென்ஸ் பாசிட்டிவா மாறல. நான் அதட்ட மாட்டேன். என்னுடைய விஷயத்த அவங்களுக்கும் மரியாதை இருக்கு. அவங்களுக்கும் என்ன இருக்கு? ரைட் இருக்கு. 50-50. அப்படி இருக்கும்போது நான் அந்த பவுண்டரிஸ மதிக்கிறேன். அந்த கம்யூனிகேஷனை சீரான வேலை எடுத்துட்டு போறேன். அதட்ட முடியாது. அதே மாதிரி கெஞ்சவும் பிகாஸ் ஐ நோ மை ரைட். நான் அதை கேட்கறது என்னுடைய ரைட். நான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன் இல்லையா? எனக்காக இது செஞ்சு வச்சிருக்கலாம் இல்லையா? என்ன ஆச்சு? சோ இந்த கிளியர் கம்யூனிகேஷன் ராதர் தன் பிளேமிங், அதுவும் தெரியாதா இதுவும் தெரியாதா அப்படின்னு இல்ல. சோ காம் டிஸ்அக்ரிமெண்ட், அங்க முரண்படுறீங்க. முரண்பட்டாலும் அது எப்படி இருக்கும்? இன்னொரு நபரை தாக்கக்கூடிய வகையில இருக்காது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வந்தேன், இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சோ நீங்க ஃபீலிங்ஸ நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களே தவிர, உங்ககிட்ட எல்லாம் எவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இப்படின்னு அது போகாது. ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிக்வெஸ்ட். சோ ரிக்வெஸ்ட் ஆக மாறும். நாளையில இருந்து நான் வரும்போது கொஞ்சம் இது செஞ்சு வச்சிருக்கியா? உன்னால முடியுமா? சோ சொல்யூஷனை நோக்கி போகும். அவங்க முடியாதுன்னு கூட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷனை நம்ம எடுக்கலாம்? ஏன் முடியாதுன்னு சொல்றாங்க? வேற என்ன கமிட்மெண்ட் இருக்கு? அதுல நம்ம என்ன பங்கு எடுத்துக்க முடியுமா? இல்ல அதை மாத்தி அமைக்க முடியுமா? சோ அங்க ஒரு சொல்யூஷனுக்கான தளம், ஒரு டிஸ்கஷனுக்கான தளம். சோ வில்லிங்னஸ் டு நெகோஷியேட். நான் இதை கான்ட்ரிபியூட் பண்றேன், நீ அதை பண்ணு. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தானே எல்லாமே. அது ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் எல்லா இடங்கள்லயும் நமக்கு தேவைப்படுது. ஒரு பிசினஸ்னா தேவைப்படுது. நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம்னா தேவைப்படுது. டீச்சர் ஸ்டூடெண்ட்னா தேவைப்படுது. இப்ப நம்ம எவ்வளவு சோசியல் மீடியாக்குள்ளார பாக்குறோம். இப்போ விசாகப்பட்டினத்துல ஒரு குழந்தைய அடிச்சு அந்த குழந்தை இறந்துருச்சு. சோ இது என்ன? அக்ரெசிவ் பிஹேவியர் தான் காரணம். கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். நம்ம குழந்தைங்க கிட்டயே வெளிப்படுத்துறோம். நம்ம பிஹேவியர் எப்படி போயிடுது? அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுது. பல நேரங்கள்ல அதை செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய பேரண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் அடிச்சுட்டேன் என் குழந்தைய, அவன் இன்னைக்கு சாப்பிடாம போனான், அவன் இன்னைக்கு பேசாம போனான். எவ்வளவு பேர் இதனால நம்ம இது பண்றோம். சோ இந்த பிஹேவியரை நம்ம மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கு. சோ சைல்ட்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஒரு கம்பேரிசன் பாத்துடலாம். பாசிவ் அப்படின்னு சொல்லும் போது வாட் எவர் யூ வாண்ட், எல்லாமே உங்களுடைய இஷ்டம். we are doing it my way. நான் சொல்றதுதான் நடக்கணும். அசர்ட்டிவ் அப்படின்னும் போது இது செஞ்சா பெட்டரா இருக்கும். என்னுடைய ஆப்ஷன் இதுதான். நீங்க அதை செய்யறேன்னு சொல்றீங்க, பட் எனக்கு அது பிடிக்கல. நான் இப்படி செஞ்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இது நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு நெகோசியேஷனுக்கான ஒரு விஷயத்த நம்ம தொடங்கிட்டு. பாசிட்டிவ்ல என்ன பண்ணுவாங்க? முரண்பாடுகளே வர வேண்டாம்ப்பா, சண்டையே வரக்கூடாது, பிரச்சனையே வேண்டாம், செய்யுங்க, உங்க இஷ்டம். இங்க என்ன? அது எப்படி? நீ மட்டும்தான் இருக்கியா? எஸ்கலேட் கான்ஃபிளிக்ட். அந்த முரண்பாடை இன்னும் பெருசு பண்ணுவாங்க. என்னதான் பண்ணிடுறேன் நானும் பார்த்தேன். கேட்காம விட்டா ரொம்ப ஆடுறியா? சோ எஸ்கலேட்டிங் த கான்ஃபிளிக்ட். இங்க பாசிட்டிவ்ல என்ன இருக்கும்? தன்னுடைய நீடையுமே என்ன பண்ணுவாங்க? முடக்கிப்பாங்க. தன்னுடைய ஒப்பீனியனை முடக்கிப்பாங்க. வாய்ஸே இல்லாத மாதிரி போயிடுவாங்க.
ஸோ ஆஃபன் அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க, மே ஃபீல் ரிசென்ட்ஃபுல். உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு என்ன இருக்கும், நமக்கு யாருமே இல்லையே, நம்ம எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளார இருக்கும். ஸோ அதுவே அசர்ட்டிவ்னஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நீட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, கரெக்டான லாங்குவேஜை யூஸ் பண்ணுவாங்க, அப்ராப்ரியேட்டான பவுண்டரிஸையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. சில நபர்கள் இங்க என்ன பண்றாங்க, எனக்கு பவுண்டரி எல்லாம் கிடையாது, ஆனா உங்களுக்குடைய விஷயம் வரும்போது அங்க பவுண்டரி மெயின்டைன் பண்ணப்படுது, என்ன நீங்க தாக்க கூடாது. That and all comes under aggressive. சரியா? சோ எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஒரு கலீக் என்ன பண்றாரு அப்படின்னா ஆபீஸ்க்குள்ளார அடிஷனலான ஒர்க் செய்ய சொல்றாரு. அப்ப ஆட்டோமேட்டட் தாட், நம்ம சிபிடியை சார்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டடா தாட் என்ன வருது அப்படின்னா அவரால நோ சொல்ல முடியும். நோ சொன்னேன்னா என்ன நடக்கும், ஒரு ஆட்டோமேட்டட் தாட் தான் அவரை நோ சொல்ல கூடாது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளு. என்ன தாட் வருது, இப்ப நான் நோ சொன்னேன்னா அவர் என்னை பத்தி தப்பா நினைப்பாரு, நான் ஒரு செல்பிஷான நபர், நான் யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேன், இவ்ளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம் நான் செய்யலன்னு சொல்லி நினைச்சிருவாரே அப்படின்னு ஒரு தாட் வருது. அடுத்த கட்டமாக என்ன ஆகுது, ஆங்ஸைட்டி அண்ட் கில்ட் அவங்களுக்குள்ளார வருது. எப்படி நான் செஞ்சு முடிப்பேன், நோ சொல்லாமலும் இருக்க முடியல, செஞ்சாலும் எனக்கு கஷ்டம், எனக்கே 1000 வேலைகள் இருக்கு, நான் எப்படி முடிப்பேனே தெரியல, இதுல இது வேலை எடுத்து செய்யணுமா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அந்த ஆங்ஸைட்டி அண்ட் கில்ட். நோ சொல்றதுக்கு பயம், ஆமான்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா கில்ட், என்னால எனக்காக கூட ஸ்டாண்ட் எடுக்க முடியல, இது வேற எனக்கு. சோ சில பல நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை தூக்கி கடவுள் மேல போட்டுருவாங்க, இதை தூக்கி லக்கு மேல போடுவாங்க. என் நேரம், நேரம், லக்கு, கடவுள் அப்படின்னு இந்த விஷயங்கள். ஏன்னா இதை ஹேண்டில் பண்ணக்கூடியது யாரு, நம்ம தானே. நம்ம பிஹேவியர்ல இருக்கக்கூடிய குறைகளை அதை திருத்திக்கணும் அப்படின்னு பார்க்காம அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல என்ன பண்ண முடியும், நேரம் அப்படி இருக்கு, எல்லாமே கெட்ட நேரம் அப்படின்ற மாதிரி அது போகும். அது சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுமா, இன்னும் அந்த இமோஷனை, இப்ப ஆங்ஸைட்டி கில்ட் இருக்குன்னா அது கூட என்ன வந்துடும், ஒரு சேட்னஸ் வந்துடும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட வந்துடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ஆட்டோமேட்டட் தாட் தான், ஒரே ஒரு சுச்சுவேஷன் தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண சொல்லிட்டாரு. அதுல நீங்க ப்ராப்பரா இந்த பிஹேவியரல் இன்டர்வென்ஷனை, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணலைன்னா இத்தனை ஆதிக்கத்துக்கு நீங்க உள்ளாரீங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நோ. அது எப்படி சொல்றதுன்னு நமக்கு தெரியல, தெரியாததுனால நம்ம இவ்வளவு விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம். இவங்க என்ன ஆட்டோமேட்டட் தாட் என்ன சொல்லுது, தெரியலன்னா நீ நல்லவனே கிடையாது, அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, அடுத்த நாள் அவங்க பேசவே மாட்டாங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் இப்படியே முடிஞ்சு போயிடும், ஏதோ ஒரு தாட் அது வருது. அது ஆங்ஸைட்டி ஒரு கில்ட்ட உருவாக்குது. அதுக்கு இணங்க நம்ம செய்யும் போது கூட இன்னும் ஒரு சில இமோஷன்ஸ் வந்துருது. சோ இங்க பிஹேவியர்ல நம்ம என்ன பார்க்கிறோம், ஷார்ட் டேர்மாக எதுக்கு பகை, எதுக்கு இந்த ஆங்ஸைட்டி. சோ இவங்க என்ன பண்றாங்க, சரி கொடுங்க பண்ணிடுறேன், அந்த நபருக்கு இவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டதா, அந்நேரத்துக்கு அதை அவங்க மேனேஜ் பண்ணிட்டதா நினைக்கிறாங்க. பட் லாங் டேர்ம்ல அது என்னவாக மாறுது, ஓவர்லோட், தாங்க முடியாத ஒரு சுமையாக மாறுது. அவங்களுக்குள்ளார எனக்காக நான் நிக்க முடியலையே அப்படின்னு ஒரு வாதம், ஒரு வாக்குவாதம் உள்ளுக்குள்ளார எழுப்படுது. தென் ஸ்ட்ரெஸ், இருக்கிற வேலையை செய்ய முடியல, கூட ஸ்ட்ரெஸ் வந்துருது. அண்ட் பவுண்டரி, அவருடைய வேலைகள், அவருடைய சுமைகளை என்ன பண்றாரு, எந்த ஒரு வரையறையும் இல்லாம நம்ம மேல இறக்கிட்டு போறாரு, அதுக்கு நாம இடம் கொடுக்கணும். இங்க பவுண்டரிஸ் அப்படின்றது இல்ல, யார் வேணாலும் எப்ப வேணாலும் உங்க மேல சுமைகளை, தாக்கங்களை, ஆதிக்கங்களை செலுத்தி செல்லக்கூடிய ஒரு நபராக தான் நீங்க இருக்கீங்க. பிலீவ் பிகம் ஸ்ட்ராங். என்னால நோ சொல்ல முடியாது, என்னால அது சொல்றதே எனக்கு வரவே மாட்டேங்குது, நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் எனக்கு வர மாட்டேங்குது. சோ இதுதான் பேட்டர்ன். அப்ப இந்த பேட்டர்னை எப்படி நாம பிரேக் பண்றது. சோ இங்க பார்த்தோம் இல்லையா, ரெக்வெஸ்ட் ஃப்ரம் அனதர் பர்சன், ஐ மஸ்ட் சே எஸ், நோ சொல்லக்கூடாது, ஏன்னா நோ சொன்னா அவங்க செல்ஃபிஷ்னு நினைச்சிருவாங்க. இமோஷன் வந்துருச்சு, எனக்கு கஷ்டம் தான், என்னால செய்ய முடியாது, பயமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு, செய்வேன் நான், செய்ய மாட்டேன், நான் என் வேலையை எப்படி செய்வேன், தூங்காம தான் இன்னைக்கு செஞ்சாகணும், வேற வழி, என்னுடைய செல்ஃபுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நான் ஸ்டேக்ல வைக்கிறேன். அப்ப அது சும்மா அந்த நபரோட என்ன அப்பு சப்புக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாம மெயின்டைன் பண்றோம். அடுத்ததாக நமக்குள்ளார நிறைய ரிசன்மெண்ட் பில்ட் ஆகுது.
அது நம்மளுடைய கான்பிடன்ஸ குறைக்குது, லோவர் செல்ஃப் கான்பிடன்ஸ். தென் இது ஒரு சைக்கிளாவே மாறிடுது. அடுத்த நாள் கூட வேற யாருன்னா சொல்லும் போது உங்களால நோ சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நபருக்கு நான் நோ சொல்லல. இப்ப இந்த நபருக்கு நோ சொன்னேன்னா அவர் என்ன நினைப்பாரு? அவங்களுக்கு மட்டும் செஞ்சு தராங்க, எனக்கு செஞ்சு கொடுக்கீங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? கட்டத்துல அவங்களுக்கே செய்யக்கூடிய நிலையில நீங்க கிடையாது. அதுவே நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கீங்க. அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் வராரு. அததான் நம்ம சொல்றோம், there is no boundary. இந்த சைக்கிள் இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம். சிபிடியை வச்சு இந்த சைக்கிளை நாம எப்படி உடைக்கிறது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். காமன் டிஸ்டார்ஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அப்ப நிறைய டிஸ்டார்ஷன்ஸும் ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ளார அந்த ஆட்டோமேட்டட் தாட் வர்றதுக்கான காரணமே என்ன? இவ்வளவு விஷயங்கள் நடந்து பிஹேவியருக்குள்ளார வந்துருச்சு. இது வர்றதுக்கான காரணமே என்ன? அந்த ஆண்ட் தான், ஆட்டோமேட்டட் நெகட்டிவ் தாட். நோ சொன்னேன்னா பிரச்சனை, முரண்பட்டேன்னா பிரச்சனை. அவங்க என்ன அவங்க என் கூட பேச மாட்டாங்க, அவங்க என் கூட சண்டை போட்டுப்பாங்க. நான் எல்லாருக்குமே பணிவிடை செய்யணும், அப்பதான் நான் நல்லவ. நான் செல்ஃபிஷ். இது எல்லாமே எல்லா நபர்களுக்குமே இருக்கு. எது? ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நான் நோ சொன்னேன் அப்படின்னா அந்த நபர்கள் என்ன மறுத்துட்டு போயிடுவாங்க, நாளைக்கு எனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். பீப்புள் பிளீசிங். பீப்புள் பிளீசர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நம்ம பாக்குறோம். எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்களை சுமந்துக்கிறது. அல்டிமேட்லி நான் மத்தவங்களை ஹாப்பி பண்ணிடுறேன், என்ன நான் ஹாப்பி பண்ண மறந்துடுறேன். கில்ட். சார் அவங்க அவ்வளவு தூரம் கேட்டாங்க, செஞ்சிருக்கலாம்ல, கஷ்டம்தான், ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? கில்ட்டை கொண்டுட்டு வந்துடும். ஃபியர் ஆஃப் கான்ஃபிளிக்ட், சண்டை வரும். அப்ரூவல் சீக்கிங். ஸோ எல்லாருமே எல்லாருடைய குட் புக்ஸ்லயும் நான் இருக்கணும். கேட்டஸ்ட்ரோஃபைஸ். நீங்க நோ சொல்றதுனால என்ன? ரிலேஷன்ஷிப்பே முறிஞ்சிடும். நாளைக்கு பேசவே மாட்டாங்க, முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. சின்ன ஒரு விஷயம் தான். மேபி நீங்க நோ சொல்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்கு அவங்க கிட்ட பேசாம எல்லாம் போக முடியாது இல்லையா? ஏன்னா இது உங்களுடைய ரைட். நீங்க எஸ் சொல்றதா நோ சொல்றதா அவங்க ரெக்வஸ்ட் தானே வைக்கிறாங்க. அது எஸ் உங்களால முடிஞ்சா எஸ் சொல்றீங்க, முடியலன்னா நோ சொல்றீங்க. அப்ப அதை எதுக்கு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் உடைய முடிவு அவ்வளவுதான் காலம் காலமா இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போயிடும் அப்படிலாம் கிடையாது. மைண்ட் ரீடிங். சோ அவங்க என்ன நினைப்பாங்க? நான் நோ சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுடைய விஷயங்களை நான் இந்த உட்கார்ந்து மைண்ட் ரீட் பண்ணேன். இதுதான் நடக்கும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அங்க என்ன நடக்கலாம்? ஓ எப்பவுமே எது சொல்லுவாரு, செஞ்சு கொடுப்பாரு, இப்ப என்னவோ நோ சொல்றாரு, அவரால முடியல போல இருக்கு உண்மையாவே, சரி நம்ம வேற நபரை பார்ப்போம். சிம்பிளா அது போயிருக்கும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அவர் அப்படின்னு நினைச்சுப்பாருல, இப்படி நினைச்சுப்பாருல அப்படின்னு சொல்லி நம்ம அதை காம்ப்ளிகேட் பண்ணுவோம். Cognitive restructuring before assertiveness. சோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களுக்குள்ளார நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்றோம். லைக் சாக்ராட்டிக் கொஸ்டினிங் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஆட்டோமேட்டட் தாட்டுக்கு, சரியா? அந்த ஆட்டோமேட்டட் தாட்டுக்கு நீங்க நம்ம பார்த்த அந்த சாக்ராட்டிக் கொஸ்டினிங் மெத்தட், நம்ம தாட்டுக்கு கொஸ்டின் போடுறது, கிளாரிபிகேஷன் கொஸ்டினா இருக்கலாம், எவிடன்ஸ் பேஸ்டா கொஸ்டினா இருக்கலாம். ஸோ நிறைய டைப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த விஷயங்களை நம்ம போட்டு நம்ம காக்னிஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த தாட்டுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடிய எவிடன்ஸ் என்ன, அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய எவிடன்ஸ் என்ன. ஸோ அகேன்ஸ்ட் எவிடன்ஸ் தான் நம்ம ஹோல்டே எடுப்போம், சரியா? ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வாட் எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் saying no automatically means you are self. So what is the balance belief system? So different types of questions உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க போட்டுக்கலாம். அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஐ ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாக்குறோம் இல்லையா? அந்த ஐ ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்றது? when x happens I feel y, I would prefer. ஸோ ஒரு சில விஷயங்கள் நடக்குது, லேட்டா வராரு ஹஸ்பண்ட், எனக்கு இரிட்டேட் ஆகுது, எனக்கு கோபம் வருது. நீங்க எப்ப பார்த்தாலும் லேட்டா வரீங்க, உங்களுக்கு அறிவே இல்லை, உங்களுக்கு எங்க குடும்பத்து மேல பாசமே இல்லை, நீங்க எங்க விட்டுட்டு போயிடுங்க பேசாம, நாங்க அப்பாவது சந்தோஷமா இருப்போம். this becomes aggressiveness, blaming. அவர் டிஃபென்சிவா போறதுக்கான 100% சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த ஐ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் அந்த சிச்சுவேஷனை ஹைலைட் பண்றோம். இங்க என்ன சிச்சுவேஷன்?
யூ நெவர் லிசன். நீங்க எப்பவுமே என்ன கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நான் என்ன சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னு இருக்கிறத நான் பேசும்போது நான் சொல்றத நீங்க கேட்கணும். அது கேட்கலன்னா எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் சொல்றது என்னன்றதை கேட்டுக்கோங்க. அப்போ நீங்க இங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய விஷயங்களை அங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அப்ப இந்த எசர்டிவ்னஸ் அப்படின்றது எப்படி போகுது அப்படின்னா, யூ டிஸ்கிரைப் திஸ் அப்படின்றாங்க. So you describe. இப்ப ஆபீஸ்ல இருக்கும்போது இவங்க அந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. when meetings are scheduled with checking my existing workload. இவங்களுடைய ஒர்க்லோட் என்னன்னே தெரியாம ஒரு மீட்டிங்க ஷெட்யூல் பண்ணிடுறாங்க. சோ இதுதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் என்ன ஏற்படுத்துது, இவங்களுக்கு பிரஷர், ஓவர்லோடிங். அப்ப இங்க என்ன ஆகுது, என்னால எதையுமே சரியா பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு பிரஷர் வந்துருது, எனக்கு ஓவர்லோட் ஆயிடுது, எனக்கு சிந்திக்கக்கூடிய ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரம் கிடைக்க மாட்டேங்குது. சோ இங்க என்ன பண்றாங்க, சிச்சுவேஷனை டிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷனால ஏற்பட்ட தாக்கங்களை சொல்றாங்க. வாட் இஸ் த பெயின், என்ன ஃபீல் பண்ணீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதை இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஸ்பெசிஃபை சொல்யூஷனை சொல்வீங்க. எப்படி செய்யணும், எப்படி செஞ்சா பெட்டரா இருக்கும், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும். So specify, keep on consequence. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐ வுட் லைக் அஸ் டு டிசைட் prioritize. நீங்க ஷெட்யூல் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கோ, என்கிட்ட ஒரு வார்த்தை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதை டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். அப்படி நடக்கும்போது என்னால இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அந்த டீல என்னால சரியாக கொண்டுட்டு போக முடியும். இல்லைன்னா எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. அது முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம். பேட்டர்ன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரைப், எக்ஸ்பிரஸ், ஸ்பெசிஃபை, கான்சிக்வன்ஸ். புரிஞ்சுதா? எஸ் மேம். சோ சேயிங் நோ. இப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சேயிங் நோ அப்படின்னு சொல்றது வந்து எனக்கான ஒரு விஷயமே கிடையாது. சோ இங்க ஒரு அசர்ட்டிவான பவுண்டரி, என்னால செய்ய முடியாது அப்படின்றத மூச்சியில அடிச்ச மாதிரி சொல்லாம அதை நம்ம என்ன பண்றோம், ஐ won't be able to take that on today. இன்னைக்கு என்னால செய்ய முடியாதுங்க, செய்யவே முடியாது அப்படின்னு மூச்சில அடிச்ச மாதிரி சொல்லல. இன்னைக்கு அது செய்ய முடியாதுங்க, எனக்கு வேலை இருக்கு. அதே மாதிரி மேபி நாளைக்கு என்னால முடிஞ்சா நான் உங்களுக்கு செய்யறேன், நாளைக்கும் என்ன பண்ணல. அந்த வார்த்தைகளை நம்ம சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கு. நீங்க லிட்டரலி என்ன நினைக்கிறீங்க, அது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னைக்கு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க. சோ அந்த மாதிரி யோசிச்சு உங்களுடைய நிலைப்பாடுதான் நீங்க இங்க யோசிக்கணும். ஆனா பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நபருடைய நேரத்தை இப்படி சொன்னா தப்பா போகும்ல, நாளைக்கு பேசாம அது வந்து நாளைக்கு நம்ம மாத்தி விட்டுறலாம். ஆனா இவங்க மனசுல இருக்கிறது என்ன, இது செய்யவே கூடாது, நான் செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கல, இது செய்யவே முடியாது, என்னால, எனக்கு வராது, எனக்கு வீண் அலைச்சல் இது. இதை விட என்கிட்ட கொடுக்கறத விட அவங்க மத்த நபர்கள் கிட்ட கொடுத்தா அது பெட்டரா இருக்கும். இதுவும் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க. ஆனா நான் அசர்ட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நோல இருந்து ஒரு படி மேல வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாளைக்கு நம்ம ஒரு செயலை ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ப்ரொகாஸ்டினேட் பண்ணி விடுவாங்க. அதுவும் சரியாக போகாது. இங்க என்ன அப்படின்னா, இன்னைக்கு முடியாதுன்னு சொல்றத மேபி அவங்க விட்டுலாம் மீன் பண்ண, இன்னைக்கு எனக்கு ஃபுல்லா மீட்டிங், வேணும்னா நான் நாளைக்கு செஞ்சு தரேன். இஃப் இட் இஸ் யுவர் ஸ்டான்ஸ், இதுதான் உங்களுடைய நிலைப்பாடுன்னா இதை யூஸ் பண்றது அப்ராப்ரியேட். செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்க வேற வார்த்தைகள் மூலியமாக தான் கன்வே பண்ணணும். நாளைக்கு அப்படின்னும் போது டெம்பரரியா இன்னைக்கு தப்பிச்சுங்க, நாளைக்கு என்ன இருக்கும், அதே ஃப்ரஸ்ட்ரேஷன், அதே இமோஷன், கில்ட், அது எல்லாமே வந்து. அப்ப இது நீங்க செய்யவே கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இதை என்னை விட பெட்டரா அவங்க பண்ணுவாங்க, எனக்கு வந்து செய்யறதுக்கான வாய்ப்பே இல்ல, நிறைய விஷயங்கள் என்னுடைய லிஸ்ட்ல இருக்கு, சம் அதர் டைம் நான் ட்ரை பண்றேன். அந்த சம் அதர் டைம் எப்போன்னு சொல்லல, நாளைக்கோ, சம் அதர் டைம் அப்படின்னு சொல்லி. சோ அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் நமக்கு பிராக்டிஸ் மூலியமாக தான் வரும். நீங்க என்ன பண்ணணும், அசர்ட்டிவ்னஸ சின்ன குழந்தைங்கள் கிட்ட கூட அதை இன்கார்பரேட் பண்ணணும். அவங்க அக்ரெசிவாக அவங்க கிளைம்ஸ் வைக்கும் போது, இல்ல ராங், நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, அடம் பிடிக்க கூடாது, நீ இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, ஒரு விஷயம் இருக்குன்னா நீ ரிக்வெஸ்ட் பண்ணணும்.
ரெக்வெஸ்ட் பண்ணாலும் இமீடியட்டா கிராட்டிடியூட் கிடைக்குமா அப்படின்னா தெரியல. நீங்க ஏன் நோ சொல்றீங்க? சப்போஸ் நீங்க ஒரு குழந்தைக்கு நோ சொல்றீங்க அப்படின்னா கூட அதன் பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்றத நீங்க சொல்லணும். சரி மேம், ஒரு சில நபர்கள் இத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கண்டினியூஸா நம்மள நொத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் நோ சொன்னாலும் மூஞ்சி கழிச்சு சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க. "நீங்க பண்ணுங்க பண்ணுங்க" அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. எனக்கு இது நிஜமாவே பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஆனா அவங்க கான்ஸ்டன்டா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு திட்டவும் முடியல. சரின்னும் சொல்ல முடியல. என்ன பண்றதீங்க அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா, தேர் கம்ஸ் த புரோக்கன் ரெக்கார்ட் டெக்னிக். இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வராங்க. நான் ஆஸ் அ கஸ்டமர் இல்லன்னா ஒரு நபர், ஹியூமன் பீயிங், எனக்கு மரியாதை இருக்கு, ரைட் இருக்கு, யாரும் என்ன திட்டக்கூடாது, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் அவருடைய வேலை பண்ண அவர் வந்திருக்காரு. அவருடைய ப்ராடக்ட விற்க வந்திருக்காரு. இப்ப அந்த நபருடைய மரியாதை போன்ற வகையில நான் பேசக்கூடாது. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வந்துட்டீங்க ப்ராடக்ட் எடுத்துட்டு போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சோ இது அக்ரெசிவா மாறுது. அப்ப நான் அசர்ட்டிவா இது எப்படி ஹேண்டில் பண்றது? எனக்கு அந்த ப்ராடக்ட் வாங்குற விஷயம் இல்ல. அவர் 100% ட்ரை பண்றாரு. இது வாங்கிக்கோங்க மேடம், வாங்கிக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு 100% அவர் ட்ரை பண்றாரு. பட் ஐ அம் நாட் ரெடி டு ஸ்பெண்ட். எனக்கு அந்த ப்ராடக்ட் வேண்டவே வேண்டாம். நிறைய இருக்கு வீட்டுக்குள்ள. அவர் என்ன சொல்றாரு? இது ஒன் டைம் ஆஃபர். இத மிஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். இவ்ளோ சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது. சோ வேற வேற ஆங்கிள் அவங்க என்ன பண்ணுவாங்க? வெவ்வேறு இமோஷனா, வெவ்வேறு விஷயத்த தாட் ப்ராசஸ இன்டியூஸ் பண்ணுவாங்க. இது நீங்க வொர்க்குன்னுவாங்க. இது இன்னைக்கே செஞ்சாகணும், ஹரி அப் அப்படின்ற மாதிரி அதை ட்ரிகர் பண்ணுவாங்க. சோ வெவ்வேறு ஆங்கிள் உங்களை அட்டாக் பண்ணும்போது சம்டைம்ஸ் சரி என்ன செஞ்சு தொலைறது பாதிவா இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு வாங்கிடுவோம். ஆனா நாங்க என்ன செஞ்சு வாங்கிட்டு நமக்கு ஒரு கில்ட் வரும். என்னடா இது, யாரோ வந்து நம்மள வந்து வேண்டாத ஒரு பொருளை இப்படி அவங்களுடைய திறமையை வச்சு நம்மள வாங்க வச்சுட்டாங்க. இது ஒரு நோ சொல்றதுக்கான ஒரு அருகதை கூட என்கிட்ட இல்ல. நான் இப்படி ஏமாந்துட்டேனே. என்னென்னமோ நமக்குள்ளார ஒரு ஷேம் வரலாம், கில்ட் வரலாம், எம்பராஸ்மெண்ட் வரலாம். சோ இதெல்லாம் வரலாம். அப்ப அங்க யூஸ்வலி when another person continues to pressure, எந்த விதமான பிரஷரா கூட இருக்கலாம். ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் பர்சன். இது நம்ம ஃபேமிலிலயும் நடக்கும். நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யவே கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அக்ரெசிவா பண்ணா அது கம்ப்ளைண்டா மாறிடும். டிஃபென்சிவா மாறிடும். ஆனா இந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க? அக்ரெசிவ் மோடுக்கு போகாம கான்ஸ்டன்டா ரெக்வெஸ்ட் மோட்ல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரெக்வெஸ்ட் மோட்ல வச்சாலும் செய்யறதுக்கான விருப்பம் உங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஐ கான்ட் டூ இட் டுடே. ஒரு தேஞ்ச ரெக்கார்ட் இருக்கும் இல்லையா? புரோக்கன் ரெக்கார்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த நம்மளுடைய அந்த ஸ்டீரியோஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி கிராமபோன்ல வந்து ஒரு சில ரெக்கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அது சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சுன்னா சொன்ன பாட்டே அந்த சொன்ன வரியே திரும்ப 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 வரும். அதுல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆனதுதான் இந்த பெயர் புரோக்கன் ரெக்கார்ட் டெக்னிக். சோ இந்த டெக்னிக் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, இல்லைங்க என்னால ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக மட்டும் பண்ணுங்க, இந்த ஒரு தடவை மட்டும் பண்ணுங்க. அப்ப நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா, அந்த இந்த ஒரு தடவை எனக்காக மட்டும் அதை ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். போன தடவையும் இப்படிதான் சொன்னீங்க, உங்களுக்காக மட்டும்தான் அதை நான் செஞ்சேன். சோ இப்படி நாம லூப் ஹோல் கொடுத்தோம்னா அங்க இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கான ஒரு ட்ரிகரை எடுத்துப்பாங்க. ஒரு லூப் ஹோல் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அதுல கனெக்ட் பண்ணிப்பாங்க. சோ நாம அங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க மறுக்கணும். அவங்க என்னதான் அட்டெம்ட் பண்ணாலும் உங்களுக்கு வேண்டியது என்ன, அது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல நீங்க இருக்கு. இட்ஸ் அ வெல் இன்ஃபார்ம்டு டெசிஷன். அப்படின்னும் போது சொன்ன விஷயத்தையே டோனை மாற்றக்கூடாது, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே காட்டக்கூடாது. ரிப்பீட்டடா இல்ல என்னால முடியாது, இல்ல என்னால முடியாது, இல்ல என்னால முடியாது. எதையுமே அடிஷன் எதுவுமே நீங்க பண்ண வேண்டியது. இப்ப என்னால முடியாது. அப்ப எப்ப செஞ்சு கொடுப்பீங்க? நாளைக்கு வந்தா செஞ்சிருவீங்களா? சோ இதுதான் இப்படிதான் அது மாறும். இல்லைங்க என்னால முடியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அது அவங்க என்ன சொன்னாலும் அதுல உங்களுக்கு கோபம் வராம நீங்க என்ன பண்ணணும்? ரிப்பீட்டடா அது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன ஆகும்? ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியும். இவங்க என்னதான் சொன்னாலும் இவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? இதுவாக தான் இருக்கு.
சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதை ரிப்பீட்டடா நீங்க சொல்லிக்கிட்டே இது செய்யறதுனால இது செய்யும் போது நம்ம காமா இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்கணும். டோன் மாறக்கூடாது, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. சரியா? அது ஆர்கியூமெண்டாக மாறாது. புரோக்கன் ரெக்கார்ட் டெக்னிக் புரிஞ்சுதா? புரியுது மேம். ஆனா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம சொன்னோம்னா, நம்ம இன்னும் வெறுப்பேத்துறோம் அப்படின்ற மாதிரியே ஆப்போசிட் பர்சன் நினைக்கிறாங்க. நம்ம ஃபார்ம்லெஸ்லயே முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொன்னு வந்துட்டு இந்த எமோஷனல் பிளாக்மெயில் ஒண்ணு இருக்குதுல்ல. இப்ப நம்ம நோன் எமோஷனல் பிளாக்மெயில் மூலியமா நம்மள வந்துட்டு அதை எஸ் சொல்ற வரைக்கும் நம்மள வந்து அதை வந்து யூஸ் பண்றாங்க. அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஒரு சிச்சுவேஷனோட சொல்லுங்க. சிச்சுவேஷனா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம ஒண்ணு அதுதான் சொல்லுவாங்களே, நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதை விட பிடிக்காத விஷயத்த செய்யாம இருக்கிறது நமக்கான சுதந்திரம்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி இப்ப நமக்கு ஒரு விஷயம் நான் முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப அதை நான் அதை செய்யற வரைக்குமே நம்ம கிட்ட வந்து பேசாம இருக்கிறது, நம்மளுடைய அதாவது பேசாம இருக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமா அவங்க யூஸ் பண்றாங்கன்னும் பொழுது, அப்ப அது ஒரு நம்முடைய பார்ட்னரா இருக்கும்போது அதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியலன்னும் பொழுது, அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நம்ம போக தான் வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஆகுதுல்ல. அப்போ நம்ம அப்ப அந்த ம், ம். ஹேண்டில் பண்றதுன்னு கேக்குறேன். சோ இப்ப நீங்க வந்து அவங்க இப்ப இப்படி நோன்னு சொல்லிரோன்னு வச்சுக்கோங்க. அவங்க அடுத்ததா அவங்களுடைய பிஹேவியர்ல ஒரு சில விஷயங்களை காட்டுறாங்க. அப்ப அந்த பேசாம இருக்கிறது, மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா? அத நீங்க போய் ஏன் இப்படி உம்முன்னு இருக்கீங்க? ஏன் இப்படி செஞ்சுட்டே இருக்கீங்க? அப்படின்னு அங்க போய் கேட்க கேட்க அங்க என்ன ஆகும் அப்படின்னா, they feel that they are getting acknowledged. அந்த நெகட்டிவ் பிஹேவியர் பேட்டர்னை நீங்க அக்னாலேஜ் பண்றீங்க, வேலிடேட் பண்றீங்க. சோ இங்க வந்து உங்களுடைய ரைட்ட நீங்க வந்து முழுமையா எடுத்துக்கவே இல்ல. நான் நோன்னு சொல்றது இன்னுமே வந்து ஒரு பீப்பிள் ப்ளீசராவே, இல்ல நோ சொல்றது ஒருவேளை நான் செல்ஃபிஷா மாறிட்டேனோ, ஒருவேளை நான் அதை அகாமடேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மனநிலையில இருக்கிறதுனாலதான் அது நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல என்னால முடியாது, முடியாதுங்கிறதுதான் முடியாதுன்னு சொல்றேன். என் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்றத வாய் வார்த்தைகளாக மட்டும் இல்ல, நடத்தை ரீதியாகவும் நம்ம அதுல கான்பிடென்டா இருக்கணும். ஓகே. அது அவங்க பார்க்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இவ சொல்றது மட்டும் இல்ல, ஷி இஸ் பிலீவிங். அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் அப்படி இருக்கு அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு ஏற்படும். ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம், பார்ஷியலா பண்றோம். வார்த்தைகள்ல அங்க நோ இருக்கு. ஆனா நம்மளுடைய இமோஷன்ஸ்குள்ளார நோ பண்ணது தப்போ, நோ சொன்னதுனால இப்ப இதெல்லாம் செய்வாரோ. சோ அந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராங்கா இல்ல. புரியுதா? புரியுது மேம். புரியுது. அந்த லூப் ஹோல நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில பிஹேவியர் அவங்க வெளிப்படுத்துறதுனால காயப்பட்டு. இப்ப உங்களுக்கு தெரியும், நான் எதுவுமே தப்பு பண்ணல, நான் உங்களை திட்டல, என்னால முடியாதுங்கிறத முடியாதுன்னு சொல்றேன். அப்ப நான் செஞ்சது தப்பு இல்ல அப்படின்றதுல நீங்க வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக போய் அவங்க கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்ல, அவங்கள போய் திட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அதுலயே போக்கஸ்டா இருக்கக்கூடாது. நீங்க நார்மலா கேஷுவலா இருக்கீங்க அப்படின்றத அவங்க பார்த்தாலே அந்த ரியாக்ஷனுக்கான எந்த ஒரு தீர்வும் அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க ரியாக்ஷன் பண்ணதுக்கு நீங்க திரும்பவும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஓகே இத வாயால சாதிக்க முடியாது, நான் இந்த மாதிரி ஊன்னு இருந்து சாதிக்க முடியும். ரிப்பீட்டடா அவங்க என்ன பண்ணுவாங்க, லேர்னிங். அப்ப ஒரு லேர்னிங் வந்துருச்சு. நான் கேட்டா இவ வந்து இணங்க மாட்டா, இந்த மாதிரி கோவப்பட்டாதான் இது நடக்கும். இன்டென்சிட்டி கூடிட்டே போகலாம். ஓகே. ஓகே மேம். தேங்க்யூ மேம். அசர்ட்டிவ்னஸ்க்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறோம். உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும் நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலி மெம்பர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிப்பீட்டடா ஒரு சில விஷயங்களை நீங்க மேனேஜ் பண்ணிக்கோ. பினான்சியலா கூட இது இருக்கலாம். நீங்க கொஞ்சம் இதை ஹேண்டில் பண்ணிக்கோ, என்னால முடியாது, என்னால முடியாது அப்படின்னு ரிப்பீட்டடா இதுவே போய்கிட்டு இருக்கு. பாசிவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன தோணுது, இது நான் செய்ய முடியாதுதான், எனக்கு கஷ்டம் தான், நான் நஷ்டப்படுறேன் தான், ஆனாலும் வேற என்ன வழி இருக்கு, எதுக்கு ரிலேஷன்ஷிப்பை நம்ம முடிச்சுக்கணும், ஓகே ஐ டூ எவ்ரிதிங். அக்ரெசிவா இருந்தது அப்படின்னா, எப்பவுமே நான் தான் செய்யணுமா, நீங்களாம் எதுக்கு என்ன அப்படியே மொட்டடிக்கிறதுக்காக தான் நீங்க இருக்கீங்களா? So you people always dump everything on me. சண்டை போகுது.
அசர்ட்டிவா இருக்கக்கூடிய நபர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுங்கிறது எனக்கு புரியுது. எடுத்த உடனே என்ன சொல்லல, ஆமா நான் தான் கிடைச்சேனா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் நான் தான் குடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? நீங்க தான் எனக்கு குடுத்தா வச்சிருக்கீங்க. அக்ரெசிவ் மோட்ல போகல. அந்த நபர நம்ம காயப்படுத்தல. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பாரு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ நீட் ஹெல்ப். சோ அவங்களுடைய இமோஷன புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ அந்த இமோஷன நீ சும்மா பண்ற, உனக்கு என்ன அப்படின்னு நிராகரிக்கல. உங்களுக்கு தேவை இருக்கு, உங்களுக்கு உதவி தேவைப்படுதுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் எல்லாமே என்னால செய்ய முடியாது. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அக்னாலஜிங் அப்படின்னும் போது அந்த நபர்களுடைய கோபம் தணிஞ்சது. நம்ம எடுத்த உடனே முடியாதுன்னு சொன்னாதான் டிஃபென்சிவா போவாங்க, மூஞ்சிய தூக்கி வச்சுப்பாங்க, சண்டைக்கு வருவாங்க. பட் முதல்ல என்ன, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆமா கரெக்ட் தான். அவங்கள நம்ம கம்ஃபர்ட் பண்ணிடுறோம். கம்ஃபர்ட் பண்ணி அடுத்த கட்டமாக நம்ம என்ன சொல்றோம், என்னுடைய பிரச்சனைய என்னால செய்ய முடியாது அப்படின்றத நான் எடுத்து வைக்கிறேன். இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களால அதை பாதி ஷேர் பண்ண முடியும். ஃபுல்லா எல்லாம் என்னால முடியாது, இவ்வளவுதான் என்னால. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்தாலும் அதை சொல்லுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தையே வருது. என்னால படிக்க முடியாது, என்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. இல்ல ஏதோ ஒரு போவேன், ட்ரிப்புக்கு போவேன்னு சண்டை போடுது. இப்ப நீங்க எடுத்த உடனே நோ சொல்றதுக்கு பதிலாக அந்த குழந்தையுடைய இமோஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். படிக்க முடியாதுதான் எனக்கு புரியுது. படிப்புனா எல்லாருக்கும் போரா தான் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய நோவை இங்க வைக்கிறீங்க. அதை எப்படி வைக்கிறீங்க? இட் இஸ் ட்ரஸ்ட் இன் அட் கைஸ். ஒரு ஒரு மாற்றத்துக்குள்ளார அதை கொண்டுட்டு வந்து வைக்கிறீங்க. ஆனாலும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா நீ படிச்சுதானே ஆகணும். அடுத்ததாக படிச்சா என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ். படிக்கலைன்னா என்ன நடக்கும்? நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ். ஒரு ஃபார்மேட்குள்ளார நம்ம எடுத்துட்டு போகும்போது அங்க நோவை நம்ம என்ன பண்ணல, திணிக்கல. அக்ரெசிவாக அத எப்ப பார்த்தாலும் படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன், அப்ப என்ன பண்ண போற நீ? மாடு மேய்க்க போறியா, பாத்திரம் தைக்க போறியா, கேக்குறோம் இல்லையா? இது அக்ரெசிவா மாறுது. அந்த குழந்தைங்க டிஃபென்சிவா மாறுறாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க இமோஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம திங்குக்குள்ளார லைக் அந்த ஒரு அந்த கம்யூனிகேஷன் திங்க ஏற்படுத்துறது. நானும் அவங்க லெவல்ல தான் இருக்கேன், அவங்க இமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், இன்னும் என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இன்டைரக்ட் அப்ரோச் ஆக மாறுது. Assertiveness with parents. I understand why you are concerned. I would like to explain my side before we decide. So இங்க என்ன அப்படின்னா, இங்க பாருங்க திரும்பவும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? I understand. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்றதுனால என்ன ஆகுது? அவங்கள நம்மளுடைய அந்த டோனி நம்ம கொண்டுட்டு வரோம். சோ குழந்தைங்களோட நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? ஸ்டாப் திஸ் இமீடியட்லி. இது பண்ணவே பண்ணக்கூடாது. நம்ம திட்டுறதுக்கு பதிலா அகைன் நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு புரியுது, உனக்கு வலிக்குதுன்னு புரியுது, உனக்கு பிடிக்கலன்னு புரியுது, ஏன் நீ கோவமா இருக்க அப்படின்னு புரியுது. பட் ஹிட்டிங் இஸ் நாட் அக்செப்டபிள். அந்த பையன் செஞ்சதுனாலதான் நீ அடிச்ச, எனக்கு புரியுது. பட் அவன் செஞ்ச தப்புக்கு நீ அடிக்கிறது ரைட் ஆகாது. என்ன செய்யலாம்? அல்டர்னேட் பிஹேவியர் என்னவாக இருக்கும்? அதையும் நீங்க ஹைலைட் பண்ணலாம். சோ பேட்டர்னை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அங்க நீங்க அவங்களுடைய இமோஷனை புரிஞ்சுக்கிறீங்க, அதை ஹைலைட் பண்றீங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு எந்த பிஹேவியர் வேணும், எந்த பிஹேவியர் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த நிலைநிறுத்துங்க. அந்த பிஹேவியர்னால வரக்கூடிய பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ் என்ன, நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் என்ன, இதை நீங்க சொல்லலாம். இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, அல்டர்னேட் பிஹேவியர் என்னவாக இருந்தா பெட்டரா இருக்கும். சோ இந்த ஒரு லே அவுட்ல நம்ம எடுத்துட்டு போனா அது பெட்டராக இருக்கும். சரியா? சோ எல்லா விஷயங்களையுமே அதுதான் வரும். மோஸ்ட்லி அதுதான் நம்ம இன்கார்பரேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பேசின அத்தனை டெக்னிக்ஸ்லயுமே வந்து நீங்க அசர்டிவ்னஸ் வந்து நீங்க கொண்டுட்டு போகலாம்.
அசர்ட்டிவ்னஸ் நம்ம எப்படி பிராக்டிஸ்குள்ளார கொண்டுட்டு வர்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப பாருங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல எக்ஸ்பிரஸ் ப்ரிஃபரன்ஸ் அபவுட் ஃபுட், இது நம்ம சாதாரணமா செஞ்சிருவோம். வீட்டுல அம்மா எப்பவுமே தோசை செஞ்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா எனக்கு தோசை வேண்டாம், இன்னைக்கு பாஸ்தா வேணும், சாதாரணமா இது பண்ணிடுவோம். ஸோ 20 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா கொடுக்கக்கூடிய மார்க் தான். ஸோ ஆஸ்க் அ ஃப்ரெண்ட் ஃபார் அ ஸ்மால் ஃபேவர். இப்போ ப்ராக்டிஸ்ல கொண்டுட்டு வர்றது, நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட ஃபேவர் கேட்க மாட்டேன், ஒருத்தவங்களுக்கு நோ சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு நீட் இருக்கு, அந்த நீரை நான் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். இது எல்லாமே தானே லேக் ஆஃப் அசர்ட்டிவ்னஸ் ஆகும். அப்போ அந்த அசர்ட்டிவ்னஸ் டே டு டே ஆக்டிவிட்டில நம்ம எப்படி இன்கார்பரேட் பண்றது, அதனுடைய டிஃபிகல்டி கிரேடிங்க கொடுத்திருக்காங்க. இங்க என்ன எல்லாம் ஈஸியா இருக்கு. ஒரு ஃபுட்டை மாத்தி செய்யுங்கன்னு சொல்றது ஈஸியா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபேவரை கேட்கறது ஈஸியா இருக்கு. அம்மா கிட்ட கேட்கறத விட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறது கொஞ்சம் கடினம். 20ல இருந்து 30 மாறி இருக்கு பாருங்க. அதே மாதிரி டிஸ்அக்ரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, எனக்கு முரண்பாடு இருக்கு. அந்த முரண்பாடை நான் வந்து கோபமா வெளிப்படுத்தினேன். அது கஷ்டம்தான், முரண்பாடுகளை எக்ஸ்பிரஸ் பண்றது கஷ்டம்தான். ஆனா ரெஸ்பெக்ட்ஃபுல்லி நம்ம இல்ல எனக்கு அதுல நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது, நான் வந்து நான் இப்படி பாக்குறேன். சோ உங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்க எடுத்து வைக்கிறீங்க. ஐ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். அவங்க சொல்லக்கூடாது, நீங்க எப்படி அதை தப்பா நினைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியலையா, அவங்க எவ்வளவு தப்பு பண்றாங்க, அவங்கள போய் சப்போர்ட் பண்றீங்க. நான் இங்க பிளேமா எடுத்துட்டு போகல, யூ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு அது வந்து தெரியும் தோணல. டிஸ்அக்ரி ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, சே நோ டு அ மேனேஜபிள் ரெக்வெஸ்ட். ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் வருது, நாங்களும் சொல்லவே முடியாது அப்படின்ற பிம்பத்தை நம்ம உடைக்கிறோம். வி பிராக்டிஸ் சேயிங் நோ. ஸோ அசர்ட்டிவ்னஸ் ட்ரைனிங்ல எல்லாம் எப்படி அப்படின்னா, சும்மா ஜெனரலாவே பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சாதாரணமான விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நோ சொல்லிதான் பாருங்களேன். ஒரு எக்ஸசைஸா ரெக்வெஸ்ட் சேஞ்ச் அட் ஒர்க், ஒரு சேஞ்ச வந்து அங்க உருவாக்குங்க அப்படின்னு சொல்றது. பவுண்டரி செட்டிங் தான் எல்லாருக்குமே வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு சில டாஸ்க் அதுக்கு நம்ம நோ சொல்லணும். அதுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பர்சனல் ரேட்டிங் தான். இட் டிபெண்ட்ஸ் பர்சன் டு பர்சன், அது மாறுபடலாம். யாரோட நம்ம அணுகுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுல அம்மா ரொம்ப கிரிட்டிக்கா இருப்பாங்க, வெளியில இருக்கிற பாஸ் ஆவது ஒரு சில நேரங்கள்ல சரி அதுக்கு என்ன செஞ்சுருவோம் அப்படின்னுவாங்க. சோ அப்ப என்ன ஆகும், இந்த ரெக்வெஸ்ட் டு சேஞ்ச் அட் ஒர்க் முன்னாடி வந்துடும். 20 தான் டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஆனா அம்மா கிட்ட அந்த மாற்றம் அதெல்லாம் முடியாது. இட் டிபெண்ட்ஸ் இல்லையா, பர்சன் டு பர்சனுக்கு இது மாறுபடும். சோ இது நம்ம என்ன பண்ணணும், டெய்லி லைஃப்குள்ளார நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நோ ஐ வோன்ட் பி ஏபிள் டு டு தட், அதனால செய்ய முடியாது, மேபி சம் அதர் டைம், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப. ஹெல்ப் கேட்கறது, குட் யூ ஹெல்ப் மீ வித் திஸ், எக்ஸ்பிரஸிங் டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னும் போது நான் இதை மாற்று கண்ணோட்டத்தோட பாக்குறேன். சோ ஐ வுட் லைக் யூ டு லெட் மீ நோ இன் அட்வான்ஸ். யாரோ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க, சோ நீங்க இதை கொஞ்சம் நீங்க சீக்கிரமா சொல்லியிருந்தீங்கன்னா என்னால செஞ்சுக்க முடியும், ஆனா இப்ப செய்ய முடியாது. செட்டிங் அ பவுண்டரி, ஐம் நாட் கம்ஃபர்டபிள் டிஸ்கஸிங் திஸ் கால். சோ ஒரு சில நபர்கள் ரொம்ப நம்மள ஒரு சில விஷயங்களுக்குள்ளார இப்ப நீங்க என்ன பண்றீங்க, நோ இது என்னால செய்ய முடியாது அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக வைக்கிறீங்க. ரிசீவிங் கிரிட்டிசிசம், அண்ட் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரிசீவிங் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மத்த யாரையும் காயப்படுத்த கூடாதுன்னு சொல்றோம். அந்த விஷயத்த நம்ம பிஹேவியருக்குள்ளார கொண்டுட்டு வந்துடுறோம். வாட் இஃப் சம் அதர் பர்சன் அட்டாச் மீ, அவங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அவங்க நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணும் போது, காயப்படுத்தும் போது என்ன பண்றது, உடனே டிஃபென்சிவ் மோடுக்கு அக்ரெசிவ் மோடுக்கு போறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு. அப்பவும் நம்ம என்ன சொல்றோம், ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் என்னுடைய கண்ணோட்டத்தை நான் திரும்ப வைக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீட்பேக், ஐ கன்சிடர் வாட் ஐ கேன் இம்ப்ரூவ், என்னால அடுத்த முறை என்ன செயல்படுத்த முடியும் அப்படின்றத நான் பார்க்கிறேன். இதுதான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்க ஃபீட்பேக் எனக்கு புரியுது, நீங்க எதை சொல்ல வரீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்னுடைய சிச்சுவேஷன்ல இதுதான் பெஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை அடுத்த தடவை சொல்ல முடியும், அடுத்த ஸ்டேட்மெண்ட்குள்ளார சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், அவங்கள அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ யூஸ்வலா நம்ம பாக்குற ஒர்க் தான் சிச்சுவேஷன், ஒரு ஆட்டோமேட்டட் தாட் வருது, அது என்ன இமோஷனை ஏற்படுத்துது, அந்த இமோஷன்ல நம்மளுடைய வார்னிங் சைன்ஸ், நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கும். இந்த அசர்ட்டிவ் அப்படின்னும் போது நம்ம அதை இணங்கிடுறோமா, இல்ல சண்டை போடுறோமா, சிச்சுவேஷனை அவாய்ட் பண்றோமா,
இல்ல அதை ஹேண்டில் பண்றோமா அசர்டிவாக. what do I want to communicate, what is my need, right or need, என்னுடைய அசர்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க முடியும், செஞ்சா என்ன ஆகும்னு நான் எதிர்பார்க்கிறேன், எவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு, நடந்தது என்ன. பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரிதான் நம்ம பல நேரங்கள்ல நம்மளுடைய சிந்தனைகளிலேயே கிண்டிக்கிட்டே இருப்போம். இது இப்படி நடந்துராதா, அது அப்படி நடந்துராதா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சிந்தனைகள்ல இருந்து வெளியில வந்து அதை நடைமுறைப்படுத்தும் போது இன்னைக்கு அவர் சண்டை போடுவாருன்னு நினைச்சேன் நானு. சோ அந்த சண்டை போட்டது இங்க வாட் ஐ எம் ப்ரெடிக்டிங், he may fight with me. எவ்வளவு தூரம் நான் அதை கணிக்கிறேன், 70% கணிக்கிறேன். வாட் ஆக்சுவலி ஹேப்பன், அது ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்காம அவர் கேஷுவலா கிளம்பிட்டாரு ஆபீஸ்க்கு. வாட் டிட் ஐ லேர்ன். சோ அந்த பிலீஃப் சிஸ்டம் இங்க முடிக்குது. நோ சொன்னா சண்டை தான் வரும், என்கிட்ட நாள் ஃபுல்லா பேச மாட்டாங்க அப்படின்றது இல்ல, அதுக்கு நேர்மாறாக பல விஷயங்களும் நடக்கும் அப்படின்ற புரிதல் நமக்கு வருது. ஒரு சில பிலீஃப் சிஸ்டம் தான் நம்மளுடைய இந்த அசர்டிவ்னஸுக்கு பாதகமாக இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப I say no, I am selfish, இந்த தாட் ப்ராசஸ நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். தாட் டெக்னிக்ஸ்ல போய் பண்ணிக்க இல்லையா, வாட் இஸ் த ப்ரோ எவிடன்ஸ் ஃபார் திஸ், வாட் இஸ் த அகேன்ஸ்ட் எவிடன்ஸ் ஃபார் திஸ், அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அதை ரீஃப்ரேம் பண்ணணும். சோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரீஃப்ரேம் பண்ணணும். இஃப் ஐ சே நோ ஐ எம் செல்ஃபிஷ், நீங்க என்ன சொல்லிருக்கா, having reasonable boundaries is the same as disregarding others. நான் எனக்கான வரையறைகளை ஏற்படுத்திக்கிறேன். அப்ப நம்ம மத்தவங்களை மதிக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. everyone must like me. சோ இதை நான் எப்படி ரீஃப்ரேம் பண்றேன், can you control everyone's opinion. எல்லாருமே உங்களை நேசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இட்ஸ் குட் பார்ட். பட் அதுக்கான சாத்தியங்கள் எவ்வளவு தூரம் இருக்கு, எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, சில முரண்பாடுகள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தானே. அப்ப இங்க என்னன்னா அது நார்மலா தோண ஆரம்பிக்குது நம்ம. என்ன அவர் மட்டும் எல்லாரும் என்ன வந்து நேசிக்கிறாங்க, ஆனா அவர் மட்டும் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு மட்டும் எதனா பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. சோ அவருடைய ஒப்பீனியன் அது, அந்த ரைட்டை நம்ம புரிஞ்சுட்டதுனால அது என்ன பெருசா பாதிக்கல. நானும் என்ன பண்ணல, 90% எனக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஒரு 10% கிடைக்காததுனால என்னுடைய 90% நான் நிராகரிச்சு, அவர் எப்ப எஸ் சொல்லுவாரு, அவர் எப்ப எஸ் சொல்லுவாரு, அவர் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, என்னால ஹாப்பியா வாழ முடியல. 90% வச்சுட்டு என்னால ஹாப்பியா வாழ முடியல ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த 10%. அதனா ஈஸியா வெளியில வர முடியும். கான்ஃபிளிக்ட் இஸ் ஆல்வேஸ் பேட். அது இதனால நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா. முரண்பாடு அப்படின்றது வந்து இருந்தால்தான் பல கண்ணோட்டங்கள் நமக்கு வரும், பல தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். என்னுடைய பெர்ஸ்பெக்ஷன் ஒண்ணு, அவருடைய பெர்ஸ்பெக்ஷன் ஒண்ணு. So it's just a clash of ideas, clash of நபர்கள் கிடையாது. I have to explain myself completely. So எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டுமே போதும். So பல விஷயங்கள் இதை சார்ந்து நம்ம பார்க்கிறோம். சரியா, இது வரைக்கும் என்ன டவுட்ஸ் இருக்கா? இப்போ நம்ம இந்த பேட்டர்னை பார்த்தோம் இல்லையா. லைக் இங்க பாருங்க, ஒருத்தவங்க நம்ம கிட்ட ரெக்வெஸ்ட் கேக்குறாங்க, அந்த ரெக்வெஸ்ட்க்கு நம்ம நோ சொல்றோம். நோ சொல்ல முடியாம ஒரு தவிப்பு வருது. என்ன அப்படின்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க, ஆங்ஸைட்டி கில்ட் எல்லாமே வருது. அப்ப அந்த நோ சொல்ல முடியாம நம்ம எஸ் சொல்லிடணும். ஷார்ட் டேர்முக்கு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிடும். லாங் டேர்ம்ல என்ன இது, மத்தவங்க கேட்கறதுக்கு எல்லாம் நான் இணங்க போயிட்டேனே, என்னால ஒரு ஸ்டாண்டே எடுக்க முடியல. இந்த ஓவர்லோட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட்மெண்ட் வருது. அந்த ரெஸ்ட்ரிக்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது என்ன, கோர் பிலீஃப் என்னவாக மாறுது, என்னுடைய நீட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை, என்னாலேயே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பிலீஃப் இங்க உருவாகும். இப்ப நம்ம பேசுற அந்த இன்டர்வென்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல, அந்த இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங், அசர்ட்டிவ்னஸ் ஸ்கில். நம்ம காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் டேபிள் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆட்டோமேட்டட் நெகட்டிவ் தாட் வருது, அதுக்கான ஒரு ஃபேவரபிளான தாட், அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு தாட். அகேன்ஸ்டான தாட்டை எடுத்து நம்ம என்ன பண்றோம், இந்த தாட்டை சேலஞ்ச் பண்றோம், அதனுடைய ப்ராபபிலிட்டியை செக் பண்றோம், எவ்வளவு தூரத்துக்கு இது உண்மை. 50-50. அப்போ நான் நினைச்ச மாதிரி இல்லை,
ஸோ அதனுடைய தாக்கம் குறையுது. அப்போ அந்த தாட்டை நம்ம ரீஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதுல நீங்க அசர்ட்டிவ்னஸ் ஸ்கில்ஸை யூஸ் பண்ண முடியும். பிஹேவியரல் ரிஹர்சல் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ பிஹேவியரல் ரிஹர்சல் அப்படின்றது எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே நான் ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும்னு அசியூம் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அது செஞ்சு பார்க்கும்போது இல்ல அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது நான் செஞ்சுட்டு இருந்த அந்த விஷயங்கள் தப்பான விஷயங்கள் தான். என்னுடைய தாட் ப்ராசஸ் தான் ஆதிக்கத்தை செலுத்துது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும். கிளியரா? எஸ் மேம். ஸோ ஒர்க் ஷீட் கொடுத்தா அவங்களால செய்ய முடியுமா? ட்ரை பண்றோம். ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கேஸ் ஸ்டடியா நம்ம எடுத்துட்டு போய் பார்க்கலாம். நீங்க இப்போ கத்துக்கிட்ட விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா? இல்ல நீங்க அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே மேம். இப்போ நீங்க சொன்ன அந்த டாபிக் வந்துட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் தேவையான டாபிக். பட் இது ஒரு ஃபேமிலின்னு வரும்பொழுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு வரும்பொழுது, இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நோன்னு சொன்னவங்களுக்கு, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்ட்ரகுள் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸ்ட்ரகுலா இருந்தத நான் பார்த்துருக்கேன். அதனால அப்ப நம்ம எப்படி இத ஹேண்டில் பண்ணுறது? ஓகே. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம நோ சொல்றோம் அப்படின்னா, அந்த நோ சொல்லக்கூடிய விதம் எப்படி இருக்கு? நம்ம எடுத்த உடனே நோ சொன்னோம் அப்படின்னா, அங்க ரிசன்மென்ட் பில்ட் ஆகுது. ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்? அவங்களுடைய இமோஷன்ஸ் நம்ம வேலிடேட் பண்றோம். எடுத்த உடனே அட்டாக்கிங்கா நம்ம சொல்லல. அசர்ட்டிவ்னஸ்லயுமே நிறைய டைப்ஸ் இருக்கு. எந்த ம். சிச்சுவேஷனுக்கு எப்படி நாம ஹேண்டில் பண்றது? இப்ப நம்ம 2 முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஜெனரலா ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப பிரஷரைஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது புரோக்கன் ரெக்கார்ட் டெக்னிக். இப்ப இந்த டெக்னிக்க நீங்க எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. அந்த சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இது இருக்கு அப்படின்ற போது மோஸ்ட்லி அங்க என்ன வரும்? நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ என்ன மதிக்க மாட்டேங்கிற. அப்போ ம். அவருடைய இமோஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத உங்களால கேட்ச் பண்ண முடியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்றீங்க, ஒரு இமோஷன் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களுக்கு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கு. அப்ப நீங்க ஒரு சில அசம்ப்ஷன் பண்றீங்க, ஒரு சில விஷயங்களை கேட்ச் பண்றீங்கன்னா, அதை கேட்ச் பண்ணிட்டு அந்த இமோஷனை வேலிடேட் பண்ணிடு உடனே. ம். ஆனா அந்த எமோஷனுக்கெல்லாம் நம்மளால ஓகே சொல்ல முடியாதுல்ல மேம்? சாரி, அவங்க சொல்ற அந்த எமோஷனுக்கெல்லாம் நம்ம வேலிடேட் பண்ணாலும், அந்த எமோஷன் எல்லாத்தையும் நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுல்ல? ஒருத்தவங்க ஆசையா ஒரு விஷயம் கேக்குறாங்க. ஒரு குழந்தையே ஐஸ்கிரீம் கேக்குது. அந்த இமோஷன் உங்களுக்கு புரியுது தானே? அது புரியுது. ஏக்கப்படுது, அது சாப்பிடணும்னு நினைக்குது. அப்ப அந்த இமோஷனை நான் வேலிடேட் பண்றேன். இது உனக்கு ம். ஆசையா இருக்கு, இது உனக்கு பிடிச்ச உணவுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இது கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஃபீவரா இருக்கு. ஃபீவர் முடிஞ்சதுமே நான் உனக்கு தரேன். ஓகே. அப்போ அந்த என்ன சொல்றது? அந்த கான்ஃபிளிக்ட் பாதி படி குறையுது. நீங்க எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு இல்லன்னு சொல்லிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அடுத்ததா சத்தம் போடுமா? நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு நோ சொல்ற. சோ அது தன்மைக்கான விஷயமாக மாறும். அப்ப நம்ம உடனே அவங்கள அந்த இமோஷனை நம்ம வேலிடேட் பண்ணும்போது அங்க தாக்கம் குறைஞ்சிருது. ம். ஒரு எக்ஸ்பிளனேட்டரி கிரவுண்ட் அங்க உருவாகுது. இப்ப அந்த ஓகே. குழந்தைக்கு இப்போ ஒரு குழந்தை வருது உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்குது. நீங்க உடனே எடுத்த உடனே அதெல்லாம் கிடையாது. போய் ஹோம்ஒர்க்க பண்ணு. அப்படின்னா அங்க என்ன அந்த குழந்தை ஃபீல் பண்ணும்? உடனே நிராகரிக்கப்பட்டதாக அந்த ஃபீலிங்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாததுனால நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரியோ இந்த கண்ணோட்டங்கள் இந்த தாட்ஸ் எல்லாம் வர தொடங்கும். அப்ப ம். அந்த குழந்தையுடைய இமோஷன் டாமினேட் ஆகும். பிஹேவியருக்குள்ளார அந்த குழந்தை காட்டுமா, அதனால உங்களுக்கு அது ஆஹ் ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு நீங்க போவீங்க. என்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக இவன் இவ்வளவு அடம் பிடிக்கிறான். இந்த தாக்கங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலிடேஷன் மூலியமாக குறைச்சிட்டோம். எல்லாமே அப்ப உடனே சரியாயிடும், அவன் ஹாப்பியா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான்னு இல்ல. இந்த விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். புரியுது. அந்த எஸ்கலேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கீங்க. இப்ப நீங்க அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றது? அந்த ஷார்ட் டேர்ம் கான்சிக்வன்சஸ் வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணலாம். லாங் டேர்ம்ல இது உனக்கு பாதகமா முடியும். இல்லைன்னா லேட்டர் ஆன் டேட்டை நீங்க கொடுக்கலாம். சோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ப நீங்க அதை கொண்டுட்டு போறீங்க. ஓகே. தேங்க் யூ மேம். வேற என்ன டவுட்ஸ் இருக்கா?
சரி, நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த கேஸ் ஸ்டடியை வச்சு நீங்க கத்துக்கிட்ட டெக்னிக் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இல்ல, முடிஞ்சா பண்ணுங்க. காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க. நம்ம படிச்ச அந்த 15 டிஸ்டார்ஷன்ஸ்ல இருந்து எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க கத்துக்கிட்ட டெக்னிக்ஸ்ல இருந்து எந்த டெக்னிக் இதுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாருங்க. பார்த்து ஒரு கேஸ் ஸ்டடி நீங்க செய்யும் போது வந்து ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு டெக்னிக் நம்ம படிக்கிறோம், ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ப படிக்கிறோம், அப்ப அது வேகா இருக்கும். கொஞ்சம் இந்த வீக்கெண்ட் வந்து நீங்க இதுக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு பண்ணுங்க. அப்பதான் நீங்க படிச்ச விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வசதியாக இருக்கும். சரியா? ஆல்ரைட். சோ வேற என்ன டவுட்ஸ் இருக்கா? சரி, டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒர்க் ஷீட் ஷேர் பண்றேன். அதுல என்ன இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க. ஆல்ரைட், டேக் கேர் எவ்ரிவன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.